நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூன் 23. யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்கள் மற்றும் 36வது அதிகாரம் 8 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள். மூடு திரைகளால் வாசம் ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. வசனம் 1. ஆசாரியர்களுக்கு மட்டுமே பார்க்கிற பொருட்களிலிருந்து இப்போது வெளியே யாவருக்கும் தெரியக்கூடிய ஆசாரிப்பு கூடாரத்தின் மூடு திரைகளை படிக்கிறோம். பலவித நூல்களால் நெய்யப்பட்ட கண்கவர் வண்ணத் திரைகள் இது. இதன் அளவுகள், இதிலுள்ள கேருபீன்களின் சித்திர வடிவமைப்பு, இவற்றை இணைக்கும் காதுகள், கொக்கிகள், இவை யாவும் கிறிஸ்துவின் பரிசுத்தத்தையும் நீதியையும் மகிமையையும் ராஜரீகத்தையும் பிதாவுக்கு பிரியமான ஊழியத்தையும் பூரணத்தையும் தாழ்மையையும் பாடுகளையும் வெளிக்காட்டுகின்றன. திரைகள், கேருபீன்கள், காதுகள், கொக்கிகள், பலகைகள், மூடிகள் போன்றவை யாவும் சேர்ந்ததே கூடாரமாகிய வாசம் ஸ்தலமாகும். கிறிஸ்துவின் பல்வேறு குணங்கள் யாவும் இணைந்து அவரை மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாக வெளிப்படுத்துகிறது. இது மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்யப்பட்டது. கிறிஸ்து மனிதர்கள் கண்டுபிடிப்பு அல்லர். அவர் பரலோகத்திலிருந்து மனிதருக்காக தேவ திட்டத்தின்படி ஏற்ற காலத்தில் பூமிக்கு வந்தவர். மனிதருடைய புத்திசாலித்தனமோ அறிவோ இந்த உலக காரியங்களில் வேண்டுமானால் வெற்றியை கொண்டு வரலாம். ஆனால் தேவ திட்டத்தோடு உலக ஞானம் புகுத்தப்பட்டால் அது கர்த்தருடைய ஊழியத்தையும் திட்டத்தையும் அழித்துவிடும். இவ்வுலக ஞானம் தேவனுக்கு முன்பாய் பைத்தியமாய் இருக்கிறது. ஆகவே நாமும் கூட நமக்கான காரியங்களை செய்ய பரத்திலிருந்து ஒத்தாசையும் ஆதரவையும் நாட வேண்டும். மேலும் தேவ சித்தத்தோடு மனித சித்தத்தையும் கலப்படம் செய்துவிடக்கூடாது. திரைகள் கொடுக்கப்பட்ட அளவின்படியே செய்ய வேண்டும். அப்போதுதான் அவைகள் ஒன்றோடு ஒன்று கச்சிதமாக பொருந்தி போகும். தேவ திட்டத்தின்படி நிறைவேற்றப்படும் காரியங்களை தேவ திட்டத்தின்படியே அளவிட வேண்டும். அப்போதுதான் அங்கே ஒற்றுமை, ஐக்கியம், ஒரு மனம் நிலவும். அவ்வண்ணமாகவே தேவன் வாசம் பண்ணும் திருச்சபையில் விசுவாசிகள் பல்வேறு குணங்களை கொண்டிருக்கலாம். ஆனால் ஒவ்வொருவரும் தேவன் தனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின் அடிப்படையில் ஊழியம் செய்தால் எந்த பிரிவினையும் இன்றி ஒற்றுமையுடன் செயல்படலாம். அங்கே ஐக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கலாம். மோசேக்கு மலையில் என்ன பொருட்கள் மாதிரியாக காண்பிக்கப்பட்டதோ அந்தந்த பொருட்களை கொண்டே கூடாரம் செய்யப்பட்டது. நமக்கும் ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேல் நாம் அவற்றை கட்டி வருகிறோம். அதன் மேல் நாம் எழுப்பும் கட்டிடம் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கற்களால் ஆனதா, அல்லது கல், மரம், வைக்கோல் போன்ற அழிந்து போகிற பொருட்களா? கிறிஸ்துவின் நியாயாசனம் என்னும் வெள்ளத்துக்கு முன்பாக நிலைத்து நிற்கும் கட்டடத்தையே நாம் எழுப்புவோம். கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு ஞான இருதயம் அவசியம். பவுல் தன்னை சபையை கட்டும் புத்தியுள்ள சிற்பாசிரி என்று அழைக்கிறார். கிருபையின் வரங்களை பெற்றிராத எந்த ஒரு விசுவாசியும் இலர். ஆகவே நமக்கு அளிக்கப்பட்ட வரங்களின்படி தேவ ஞானத்தால் தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணியில் பங்காற்றுவோம். ஆமென்.